பிரைஸ் தி லார்ட். இன்றைய மன்னா மீகா 2ஆம் அதிகாரம் 13வது வசனம். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக கடந்து போகிறார். இந்த வசனம் பாருங்க, தடைகளை நீக்கி போடுகிறவர். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய தடைகள் இருக்கலாம். காலையில் எலும்புலேருந்து தடையாக இருக்கும். சிலவங்க வீட்டில் பார்த்திங்கன்னா தண்ணியே வராமல் ஒரு பெரிய தடையாக இருக்கும். சிலவங்க வீட்டில் பார்த்துருக்கீங்கன்னா பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு கிளம்பி விடணும், பிள்ளைங்களை எலும்புன்னு தள்ளிகிட்டு இருக்க ஒரு பெரிய தடையாக இருக்கும். நிறைய காரியங்கள் இருக்குதுங்க. நம்ம வாழ்க்கையில் ஒரு சின்ன சின்ன விஷயந்தான் பெரிய விஷயமாக மாறும். அந்த நேரத்தில் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், தடைகளை நீக்கி போடுகிறார். அவர்களுக்கு முன்பாக அப்படின்னு சொல்லுவார். அவர்களுக்கு இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒருவேளை உங்கள் ஆஃபீஸில் ஏதோ ஒரு பதவி உயர்வோ, இல்லைன்னா இன்க்ரிமெண்ட்டோ, இல்லைன்னா கடன் தொல்லையோ, இல்லைன்னா பிள்ளைங்களுடைய எதிர்காலத்துலேயோ ஏதாவது ஒரு தடை இருக்குன்னா ஆண்டவர் சொல்லுகிறார், அதை நீக்கி போடுகிற வல்லவர் நான், அதை நீக்கப்படுகிற பெரியவர் நான். நீங்கள் யார்கிட்ட போகிறீங்க? அதுதான் நம்ம யோசிக்கணும். நம்ம தடையை நீக்கி போடுறாரு ஆண்டவர். ஆனால் நம்ம ஓடுற இடம் எங்கே? வேறு இடமா இருக்கும். யார்கிட்ட போகணும்? இவர்கிட்ட தான் போகணும். அதாங்க ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். நிறைய விஷயம் இருக்கும் பாருங்க. இப்போல்லாம் ஜனவரி ஆச்சு, அடுத்தது ஃபெப்ரவரி 10th 12th எக்ஸாம் ஆரம்பிக்கும். பிள்ளைங்களுக்கு ஒரு பெரிய பாரம் என்னென்னா, எப்படி அந்த எக்ஸாம் எழுத போகிறேன், அது ஒரு பெரிய தடையாக காணப்படும். சில பெற்றோருக்கு இப்போவுமே பிள்ளைங்களுக்கு அட்மிஷன் வாங்கக்கூடிய ஒரு லெவலில் வருவோம். அப்போ அந்த பிள்ளைங்களுடைய ஐயோ டொனேஷன் கட்டுறதுக்கு நான் நினச்சேன், ஃபீஸ் கட்டு நினச்சேன், அது ஒரு பெரிய தடை. நிறைய பேருடைய வாழ்க்கையில் வருமானங்கள் கம்மியாக இருக்கும். அவங்களாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்கள்ல, அவங்களுக்கு ஒரு பெரிய தடை. திருமணத்துக்காக தயாராக இருப்பாங்க, அவங்களுக்கு அந்த தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கக்கூடிய அது ஒரு பெரிய தடை. இப்படி அநேக தடைகள் நம்ம வாழ்க்கையில் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பற்றி சொல்லுகிறார், தடைகளை நீக்கி போடுகிற தேவன் நான் உங்களுக்கு முன்பாக இருக்கிறேன். அதாங்க, நீங்கள் இன்றைக்கி ஆண்டவரோட ஒரு ஒப்புரவல் ஆகுங்க. எப்படி இந்த வசனத்தில் அப்படி எழுதியிருக்குதோ அது என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய இன்னைக்குள்ள இந்த நாளுக்குள்ள தடைகள் எல்லாம் நீக்கப்படுகிற தேவன் நீர் மாத்திரம் தான் சொல்லி ஜெபிங்க. கடன் தொல்லையாக இருக்கலாம், எந்த தொல்லையாக இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட வாங்குங்க, அவர் உங்களுக்கு விடுதலை தருவார். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.